ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வை கொண்டு வரும். நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்தா நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் விசுவாசம் வரும். ஆமென். அப்போஸ்தலர் 4:4 சீக்கிரம் வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை 5000 இருந்தது. நல்ல சத்தம் அல்லையே சொல்லுங்க பாப்போம். யாருக்கெல்லாம் பசி எடுக்குது? எல்லாருக்கும் பசி எடுக்குதா? ஹலோ, சீக்கிரமா நான் முடிக்கிறேன். வசனத்தை கேட்டவர்கள் ஏறக்குறைய 5000 பேர். வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவங்க எல்லாரும் விசுவாசித்தாங்க. நடந்தது என்னது? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. ஃபேண்டாஸ்டிக் மிராக்கிள். ஏன்? அலங்கார வாசல்ல அலங்கோலமா ஒருத்தன் உட்கார்ந்தானா? பேதுருவும் யோவானும் போன உடனே ஒரு பயங்கரமான அற்புதம் நடக்குது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த பிச்சைக்காரன் அலங்கார வாசல்ல வரவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு உட்கார்ந்துட்டே இருப்பான். பேதுருவையும் யோவானையும் பார்த்த உடனே ஏதாவது கிடைக்குமான்னு உட்கார்ந்துட்டு இருந்தான். பேதுரு யோவானை சொல்றாங்க, பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்ல. ஆமென். அந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் காஸ்ட்லியா இருப்பான் போல. ஆமென். பொண்ணு வெள்ளியும் எதிர்பார்த்திருக்கிறான். இவங்க சொன்னாங்க, பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறது உனக்கு தரோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. சத்தம் அல்லையே சொல்லுங்க. போய் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 8ஆம் வசனத்துல எவ்வளவு அழகா லூக் அதை எழுதியிருக்கிறார். அவன் குதித்து எழுந்து எழுந்து குதித்து துதித்து போய் அவர் அடிக்கிட்டே போவார். ஆமென். அவன் எழுந்து குதித்து குதித்து துதித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அகமகிழ்ந்தான். நானா இருந்தா எப்படி எழுதியிருப்பேன்? அற்புதத்தை பார்த்த அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000 நான் எழுதியிருப்பேன். ஆமென். பட் லூக் இட்ஸ் நாட் லைக் தட். அவரே சொல்றாரு, வசனத்தை விசுவாசித்தவர்கள் அநேகர். வசனத்தை விசுவாசித்தவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அற்புதத்தின் அடிப்படையில் வருகிற விசுவாசம் நிலையற்றது, ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் வருகிற விசுவாசமே நிலையானது. கைவேத்தை ஆமென் சொல்லுங்க. அற்புதத்திற்கு நான் எதிரி அல்ல. அற்புதம் நம்முடைய ஆண்டவர் பெயரே அற்புதர். ஆமென். ஆனால் அற்புதத்தின் அடிப்படையிலே உங்களுக்குள் விசுவாசம் வருமானால் அது நிலையற்ற விசுவாசமாய் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்குள் விசுவாசம் வளருமானால் அந்த விசுவாசமே நிலைத்திருக்கிற விசுவாசம். சத்தம் அல்லையே சொல்லுங்க. ஏன்றத சொல்றேன். எகிப்துல 10 அற்புதத்தை பார்க்கறாங்க. 11வது அற்புதமா செங்கடல் பிளக்குது. செங்கடல் பிளந்த உடனே ஆடுறான், பாடுறான், துதிக்கிறான், குதிக்கிறான், தம்புரு எடுத்து ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் எல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் 3 நாள் தண்ணி இல்ல. 3 நாள் தள்ளி கையில கல் எடுத்துட்டான். ஆமென். ஆமென். மோசே மேல அடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டான். கல் எடுக்கிறீங்களா? சில நேரத்துல நாங்க கல்லெல்லாம் எடுக்க மாட்டோம் பாஸ்டர், சொல்லுதான் எடுப்போம். சொல்றீங்களா? 40 நாள் மோசே காணோம். மலைக்கு போனவர் என்ன ஆனாரோ தெரியல. உடனே கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டான். ஆக அற்புதத்தை பார்த்தவன் 1 2 3 4ன்னு தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததா அல்லேலூயா ஆமென் அற்புதம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு, கையில கல் எடுப்பான், திடீர்னு கண்ணுக்குட்டி உண்டாக்குவான், எல்லாம் உண்டாக்குவான். ஆனா வசனத்தின் அடிப்படையில் உருவாகிற விசுவாசம் அப்படி அல்ல. அது அசைக்க முடியாத விசுவாசம். அல்லேலூயா. அது மாறாத விசுவாசம். 3வது வசனத்தை கேட்கிறதுனால வருகிற ஆசீர்வாதம். வசனத்தை கேட்டவர்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் கிடைத்தது. கொர்நேலியு வீட்டிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கொர்நேலியு வீட்டிலே அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்த பொழுது, பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கினார், அவர்களை அபிஷேகித்தார். வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்க ஆசை நமக்குள்ள இருக்கணும். நீதிமான்களின் ஆசை நன்மை. ஆமென். நீதிமான்களுடைய ஆசை என்ன?
பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரை பார்க்க ஆசை. ஆமென். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஆசை. வேத வசனத்தை கேட்க ஆசை. எழும்பி நிற்கலாமா? ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கலாமா? Praise Father. Hallelujah. Glory to Lord. தேவனுடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் எழும்பி நிற்போம். Praise God. Jesus. Hallelujah. Praise God. Thank you Jesus. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமென். ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த ஆசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய ஆசையெல்லாம் நீர், என்னுடைய ஆசையெல்லாம் நீர் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நீதிமான்களுடைய ஆசை நன்மை. ஹalleluya. Glory to Lord. Praise the Lord. Praise the Lord. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் நிரங்குமே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் நிரங்குமே. கேரோபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கேரோபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், மலை கஷ்டங்கள் தேடும், கைவிடாத தேடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடாத தேடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் இந்த நாளில் நாங்கள் கடந்து வரும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவரை பார்க்க ஆசை கொண்டு தேவ சமூகத்திற்கு கடந்து வந்த தேவ மக்களை போல அல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த மக்களை போல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மக்களை போல ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தபடினால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து ஓ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாவிகளாய், ஆண்டவரை அறியாதவர்களாய், ஆண்டவரை விட்டு விலகினவர்களாய், கெட்டு போனவர்களாய் காணப்பட்ட நம்மை ஆண்டவர் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றினாரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறினபடினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீதிமான்களுடைய ஆசைகளை உடையவர்களாக ஓம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க ஒரு முறை கூட நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.
நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நாட்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு அருளப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உம்மை அறியாத மக்கள், ஆண்டவரே ஆண்டவரே, உமக்கு புறம்பாய் ஜீவிக்கிற மக்கள், அவர்களுடைய ஆசை அழியும் என்று உம்முடைய வார்த்தைகளில் எழுதி இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுடைய ஆசை அது நன்மையாக இருக்கிறது. அது ஆண்டவரை பற்றியதாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய காரியங்களை பற்றியதாக இருக்கிறது. அது நித்திய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு நேராக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான சமயங்களை ஆசீர்வதிக்கிறமுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாலை கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய ஊழியத்தை ஆண்டவரே எங்களுடைய மத்தியில கடந்து வந்து செய்த உடைய அருமையான மகனை, குடும்பத்தை, ஆண்டவரே அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பகற்காலம் உடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரையும் சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவரே வாலிப மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல தேவ மக்களோடும் என்றைக்கும் மாறாதிருப்பதாக. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் பகல் உணவு ஆயத்தமாக இருக்கிறது.